பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா கேஸை நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை சொன்னதுமே ஏன் என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவர் தெரியாம இந்த தப்பை செஞ்சிருக்காரு, இனி அப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டாருன்னு எனக்கு தோணுது, அதனால தான் நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னதும் உடனே ராதிகா பாக்கிய கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ரொம்பவே சந்தோஷம், நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவர் தெரிஞ்சு ஒன்றும் தப்பு பண்ணாருதான், நான் இல்லை நல்லா சொல்லலை, இனி அப்படி ஒரு தப்பு அவர் நடந்துக்க மாட்டாரு, அவர் பண்ண மாட்டாரு எனக்கு தோணுது, அதனால தான் நான் கேஸை வாபஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே கோபி பாக்கியா கிட்ட பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், நான் அதை நியாயப்படுத்த விரும்பலை, நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும் பாக்கியா, நீ கேஸை வாபஸ் வாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் உங்களுடைய தப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை, அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டாம், இனி உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், என்னோட லைஃப்பை என்னால் பார்த்துக்க முடியும் நல்லா சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.